ஆதிசங்கரர் வந்தார், எதிர ஒரு பறைய மாடு மேய்ச்சின்னு வந்தான், பரப்பையில் ஓரம் போடான உடனே அவன் சொன்னான், பறைய எங்கேக்கிறான்னு சொன்னான், அவனை மட்டும் அமுச்சு விட்டுருவேன் சாமி, கரெக்டாக சொல்லுங்கன்னு கேட்டான். அவன் உனக்கு இந்த கதையை அவன் சொல்ல மாட்டான், இப்படியே கேட்டான். என்னான்ட்டே உம்மா சங்கரரு நீங்கள் என்னவோ பண்ணி பிடிங்கிட்டு என்னவோ உட்காந்துட்டு ஏந்து வந்துக்கிறீங்களே, என்ன பரப்பையன்னு சொன்னீங்கல்ல, அந்த பரப்பையை எங்கேக்கிறான்னு சொல்லுங்க, நான் பண்ணலாம் நம்ம அவனை சொல்லலாம். உடனே அவன் காலில் உண்டு வந்தவன் சிவன்ட்டான். என்ன சொன்னான்? இப்போ எதுக்கு சொன்னான் அவன் காலில் ஊந்து சிவன்னு? அப்படி சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். நானும் பெரியாள் அவனும் பெரியாள், ஜாதி அப்படி இருக்கும். புரியுதா? ஒன்று திட்டிங்க நீங்களும் நானும் ஒன்று தான் சமன்னு சொல்லிருக்கணுமா? காலில் வந்து நீ விசேஷம் சொன்னோமா? ஒரு பறையினவனா நான் எடுத்துப்பேன், விசேஷமாக்கிடுவேன். எல்லா பறையினும் அந்த மாதிரி இல்லை. கரெக்ட் தானே? சென்னக்கிட்ட கரெக்ட் தான். ஜாதியில் போகிறதுனால ஒருத்தன் உயர்ந்தவன் ஆக முடியாது. நீ பறையனா போந்தாலும் பாப்பானா போந்தாலும் செட்டியார போந்தாலும் நான் ஜாதி இல்லாமல் போனது தான். ஜாதி இருக்கட்டும், நீ பெரிய ஆளுன்ட்டு போயிட்டான். அப்போ அவனுக்கு என்ன நோக்கம் இல்லை?